சேலத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வடமாநிலத்தை சேர்ந்த 5 டீச்சருக்கு வேலை குடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான படிச்சவங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற டீச்சருங்க உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எங்கேயோ இருக்கிற வடமாநில டீச்சருக்கு வேலை குடுத்துருக்கு தாவேகா கவர்மெண்ட். நீட் எக்ஸாம ரத்து பண்ணணும்னு சொல்லி நம்ம அக்காக்களும், தங்கைகளும், அண்ணன்களும், தம்பிகளும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ நீட் எக்ஸாமுக்கு ட்ரெய்னிங் தர்றதுக்கு வடக்குல இருந்து டீச்சருங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க தான் நம்மளுக்கு ஒரு டவுட்டே வருது. நீட் எக்ஸாம்னால செத்துப்போன குழந்தைங்களுக்காக போராடிட்டு இருக்க தமிழ் சமூகத்த அவமானப்படுத்துற மாரி நீட்ட ஆதரிக்குதா தாவேகா கவர்மெண்ட்டு? தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும் ஒதுக்க நினைக்கிற பாஜக வந்து நீட் வேணும்னு சொல்லுது. மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லுது. கூடவே தாவேகாவும் இப்ப சேர்ந்து நீட் வேணும்னு சொல்ற மாரி இருக்கு. இந்த நீட்ட சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறவங்களால ஈஸியா எழுத முடியும்னு சில பேர் சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிற புள்ளைங்களோட நிலைமை, அவங்களுக்காக தான் நீட்டுக்கு தயார் பண்றோம்னு சொல்லி மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வர பார்க்குறாங்களான்னு தெரியல. அப்படியே நீட்டுக்கு ட்ரைனிங் குடுத்தாலும், அதுக்கு தமிழ்நாட்டுல டீச்சரே கிடையாதா? நம்ப வூட்ல இருக்கிறவன பட்னி போட்டு, எதுத்த வீட்லவனுக்கு பாயாசம் குடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? ஏற்கனவே வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு தர்றதா சொன்ன ரூ. 4000 இன்னும் தரல. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரி மாநகர போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் வேலையில் தொடங்கி டீச்சர் வேலை வரைக்கும் வடக்கணங்களுக்கு கொடுத்து தமிழக பட்டதாரிகளோட வேலை வாய்ப்பை பறிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்கம் பட்டதாரிகள்லாம் வேலை இல்லாமல் வீதியில் உட்காந்து போராடிட்டு இருக்கும்போது வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள தமிழ்நாட்டில் டீச்சராக ஏன் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க? தூய்மை பணியாளர்லேருந்து கண்டக்டரு டீச்சர்னு அடுத்தடுத்து கவர்மெண்ட் வேலைகள் எல்லாமே பிரைவேட் கம்பெனியால் நியமிக்கப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை தான் என்ன? எல்லாமே தனியார் முதலாளிங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வின்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு எதுக்கு? தனித்தனி மினிஸ்ட்ரி எதுக்கு? எல்லா துறைகளோட வேலையுமே பிரைவேட் கம்பெனி மூலயமா வடக்கங்கிட்ட கொடுக்கப்படுது. மக்களே நீங்கள் சொல்லுங்க, வடமாநில டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணது சரியா தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.